என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்கன்னா தனிப்பட்ட முறையில் இது செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை ஒரு மூத்த அரசியல்வாதி, இந்த பகுதியை சார்ந்தவர், ரொம்ப மென்மையானவர் தான், தன்மையானவர். நான் எப்பவுமே எங்கிட்ட கேட்டீங்க ஒரு டிவிக்கே போனதை பற்றி உங்க கருத்து என்னன்னு, அண்ணன் முடிவு பண்ணியிருக்காரு, போயிருக்கிறாரு, வாழ்த்துக்கள் அப்படின்னு தான். ஆனால் அவர்களுக்கும் எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுக்கும் ஒரு கருத்து போர், அந்த போரினுடைய வெளிப்பாடு தான் இது. அதனால இதை அங்கேயே விட்டுறலாங்கண்ணா. திரும்ப நாம் இதை மறுபடியும் குறைஞ்சு உள்ள போய் இதை ஆராய வேண்டாம். ஒரு வார்த்தை போர், இவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, அவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கருத்து அங்கேயே விட்டுறலாம். ஸோ மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் உங்களுக்கு தெரியும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் பொழுதும் வெற்றி பெற்றவர். அதே தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படின்னா என்ன, அவருக்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு அந்த தொகுதியில் இருக்கு. ஸோ கட்சி வேற கட்சி இருந்தும் வேற சிம்பிள் இருந்தும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தவரை மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய தலைவர், நல்ல ஒரு அருமையான தலைவர், மக்களோடு எளிமையாக பழகக்கூடியவர், நல்ல வெற்றி பெற்று நிறைய பொறுப்புக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்வாங்கண்ணா. அதான் என்னுடைய கருத்து. அதுக்கு நான் செங்கோட்டையனை பத்தி நான் தவறா சொல்றேன் அதுவும் கிடையாது. அவங்க ஒரு கட்சிக்கு முடிவெடுத்து போயிருக்கிறாங்க, அவர்களும் நன்றாக இருக்கட்டும். அதனால இந்த வார்த்தை போரோட இதோட முடிச்சுக்கலாங்கன்னா, திரும்ப திரும்ப நாம் ஒரு கருத்தை பேச ஆரம்பிச்சோம்னா அது எல்லையே இல்லாம இன்னொரு இடத்துக்கு அது போய் நிற்கும் தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனா நான் சொல்றது எலெக்ஷன் கமிஷன் சொல்லிருக்கூடிய டேட்டா. ஆனா பிஜேபிக்கு பெனிஃபிட் இல்லைங்கன்னா, அதாவது உடனடியாக அர்பன் தொகுதி சென்னை பார்த்தீங்கன்னா 26% வாக்குகள் நீக்கப்பட இருக்கிறது. சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னை தொகுதிகள் 26% வாக்குகள் நீக்கப்பட, அப்படின்னா 4 ஓட்டுல 1 ஓட்டு இல்லை, அப்படின்னா ஏகப்பட்ட பேர் ஷிஃப்ட் ஆயிருக்கிறாங்க, டபுள் ஓட்டு வச்சிருக்காங்க, நிறைய பிரச்சனைகள். இப்ப நினைக்கிறேன்னா சென்னை பார்த்தீங்கன்னா எப்போதுமே 40%, 47% தான் போலாகும். இப்ப சென்னை இந்த முறை 60% போலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூர் 65% போலாகும். ஒன்று பீகார்ல பாத்தீங்கன்னா 6.45% நீக்கிய பிறகு வாக்கு சதவீதம் 12% உயர்ந்திருக்கு. அதுல 6% பேஸ் எஃபெக்ட் நீக்கினால உயர்ந்திருக்கு, இன்னும் 6% பொதுப்படையா உயர்ந்திருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை வாக்கு சதவீதம் உயரும். ஒன்று. இரண்டாவது, எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும் இவ்வளவுதான் ஓட்டர். இப்ப தமிழ்நாட்டில் பாருங்க, 1200 பேரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண உடனே 68,000 பூத்துல இருந்து 75,000 பூத்துக்கு தாவிடுச்சு. இன்னைக்கு நேற்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கிறாங்க, இந்த எலெக்ஷன் தமிழ்நாடு will have 75,000 பூத், 75,000 சில்ற பூத் இருக்கு, 75,000 பூத் அப்படியே 7,000 பூத் ஓவர் நைட் ஜம்ப் ஆயிருக்கு. ஏன்னா 1200 ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால இது ஓட்டு போடுறவங்களுக்கும் சரி, தேர்தல் ஆணையத்தில் பணி செய்யறவங்களுக்கும் சரி, தேர்தல் பொறுப்புல இருப்பவர்களுக்கும் சரி, சரியான வாக்காளர் பட்டியல் இருக்கும் பொழுது அவர்கள் பணியை சிறப்பாக செய்ய முடியும். 5.5 கோடி 5,60,00,000 வாக்காளர்கள் தான் இருப்பாங்க நான் ஃபைனலா. அதனால் நிச்சயமாக இது எல்லோருக்கும் நன்மை. இது பிஜேபிக்கு நன்மை இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் நன்மை. ஏன்னா பிஜேபி உங்களுக்கு தெரியும் போலி ஓட்டு நாங்க போட மாட்டோம். அதனால போலி ஓட்டு போடுறவங்களுக்கு இது பிரச்சனை. ஒவ்வொரு தேர்தல் டைம்லயும் நீங்க வந்துட்டு ஒரு கரப்ஷன் ஃபைல்ஸ் கொண்டு வரீங்க. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் முன்னாடி கரப்ஷன் ஃபைல்ஸ் கொண்டு டிஎம்கே கரப்ஷன் ஃபைல்ஸ் 1 and 2 சொல்லி ரிலீஸ் பண்றேன்னு சொன்னீங்க, ஆனா பண்ணல. அதே மாதிரி ஆனா 2 ரிலீஸ் பண்ணேன், டிஎம்கே 1 2 பண்ணேன். உங்களுக்கு என்ன அண்ணா 2 பண்ணேன் எப்படி சொல்லாதீங்க, 2 ஆனா டிஎம்கே 1 பண்ணோம், டிஎம்கே 2 பண்ணோம், 2 பண்ணோம். டிஎம்கே 2 உங்களுக்கு தெரியும், கவர்னர்கிட்ட போய் நம்ம கொடுத்துருக்கிறோம். குறிப்பா ஒரு பெரிய லிஸ்ட்டை போய் கவர்னர் ஆபீஸ்ல கொடுத்து நம்ம பிரஸ் நோட்டா ரிலீஸ் பண்ணிருக்கோம், 2 பண்ணிருக்கோம். ஆனா இன்னைக்கு நாம் பேசுவது தொடர்ந்து இன்னைக்கு நான் ஒரே கேள்வி தான் அண்ணன் கிட்ட கேட்கிறேன். KN நேரு அவர்களை பற்றி 3 கேள்விகள். இதை நாங்க ரிலீஸ் பண்ணலன்னா இடி சொன்னதை நான் சொல்றேன். ஒரு அடிப்படை எஃப்ஐஆர் கூட போட முடியாத ஒரு சமுதாயமாக மாறி இருக்கும். எஃப்ஐஆர் போட்டுட்டு KN நேரு இன்னசென்ட்னு சொல்லிட்டது வேறங்கன்னா, KN நேரு அவர்கள் எஃப்ஐஆர் போட்டாங்க பாருங்க, நான் இன்னசென்ட், நான் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்றேன், அந்த கருத்தை நான் ஏற்கிறேன், கோர்ட்ல பாத்துக்கலாம், இன்வெஸ்டிகேஷன்ல பாத்துக்கலாம். ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கே நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால், உண்மையாலுமே இங்க இறையாண்மை இருக்கா? உண்மையாலுமே மக்கள் ஆட்சி நடக்குதா? உண்மையாலுமே அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் இந்த ஆட்சி நடக்குதாங்கிற கேள்வி எல்லோரும் வைக்கிறாங்க. இன்னைக்கு மூன்றாவதா இன்னைக்கு அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர், பஞ்சாயத்து செக்ரட்டரி, அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய குழப்பத்தை அவங்களுக்கு அனுப்புறேன். முடிச்சோன்னே நீங்க பாருங்க, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி இப்படி உங்களால லிஸ்ட் தயார் பண்ண முடியும்? எல்லாத்திலையும் வெளிப்படையா ஊழல், பார்த்தாலே ஊழல்னு தெரியுது. அதை நீங்க தைரியமா வேற பண்றீங்களா? யாரும் கேட்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தங்கிறத என்னுடைய கேள்விங்க. முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை அவர் கையில் இருக்கக்கூடிய கடைசி அஸ்திரம் மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது, பொங்கல் தொகுப்புல பணம் கொடுப்பது, மகளிர் உரிமை தொகையில அதிக சகோதரிகளை கொண்டு வந்து சேர்ப்பது, இதுதான் கடைசி அஸ்திரம். இதை தவிர ஒரு அஸ்திரம் கிடையாதுங்க. ஏன்னா நம்முடைய நிதி சுமையை பார்த்தீங்கன்னா அதை தவிர சிஎம்கிட்ட வேற கார்டெல்லாம் பிளே பண்றதுக்கு இல்லை. அவர் என்னதான் அஸ்திரத்தை பயன்படுத்தினாலும் கூட
மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆட்சி போக வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அது மெதுவா போனான்னு வேகமா போனான்னு நிச்சயமா 2026 தேர்தலில் ஆட்சி போயிருங்கண்ணா. இவங்க எத்தனை பேர்த்த சேர்த்து எவ்வளவு உயர்த்தி கொடுத்தாலும் கூட மக்களுடைய மனநிலை ஆட்சி மாற்றம். அதனால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நடக்கும். பொங்கலுக்கும் பணம் கொடுப்பாங்க, 3000 5000 கொடுப்பாங்க. நல்லதுதான், கொடுத்தாங்க, வரவேற்கிறோம். மக்கள் அதை வாங்கி வச்சுட்டோம், அவங்க பணம் தான். ஆனா இன்னைக்கு இவ்வளவு சொல்ற முதலமைச்சர் ஆட்சிக்கு முதல் 17 18 19 மாசம் பணம் கொடுக்கல 1000 ரூபாய். அதையும் சேர்த்து கொடுத்தாருன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இல்லைங்கண்ணா. அதையும் சேர்த்து கொடுத்தா ஆட்சிக்கு முதல்ல கொடுக்காததுக்கும் 1000 ரூபாய் கணக்கு போட்டு மொத்தமா ஒரு அக்கௌண்ட்டுக்கு 30,000 ரூபாய் அனுப்பிச்சு விட்டாருன்னா ஹாப்பியா இருக்கும் இல்லைன்னா. அதை பண்ண மாட்டாரு. அதையும் பண்ணட்டும். அதனால ஓட்டு மாறுமா, அதனால ஆட்சி மாறுமான்னு பாப்போங்க.